பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நாம் அத்தனை பேரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இளஞ்சிங்கம் அவர்கள் வந்துவிட்டார்கள். இன்றைக்கி அண்ணாமலை டுடேல நம்ம வந்து மொத்தமாக 6 அப்டேட் பார்க்க போகிறோம். 3 ஸ்பீச்சு. முதல்ல வந்து நாராயணகுரு அவங்களுடைய ஒரு சொசைட்டி ஃபார்மேஷனில் வந்து பங்கு பெற்று எஸ்பி வேலுமணி அவர்களோடு சேர்ந்து கலந்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பீச் ஒன்று ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நீலகிரியில் ஒரு பிரச்சார பயணம், அதாவது நயனார் நாகேந்திர அவரோட பிரச்சாரத்தில் பங்கு பெற்று அங்கே ஒரு ஸ்பீச்சு, இது வந்து ரெண்டாவது. மூணாவது நீலகிரியில் படுகா சங்கம் அவங்களுடைய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அது ஒரு ஸ்பீச். இந்த 3 ஸ்பீச் வந்து இன்றைக்கி கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பதிவுகள்னு பார்த்தோன்னு சொன்னால் வாக் டு ஹீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபால்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் அதை பற்றி, அதாவது நாட்டு மாடு பற்றி ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அது வந்து 4வது அப்டேட்டு. 5வது வந்து காங்கிரஸ் பார்ட்டியிலேருந்து ஒரு தலைவர் திமுக அகெயின்ஸ்டாக, தமிழ்நாடு திமுக அகெயின்ஸ்டாக ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்ததுக்கு ரொம்ப கடன் வாங்க ஆரம்பிச்சு, அது ரொம்ப ரிஸ்க்கு டேஞ்சராக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கன்சர்னில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. அதை மேற்கோள் காமிச்சு பாருங்கள் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த தமிழ்நாட்டில் அதிகமாக வாங்கின லோனை பற்றின ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு. இது வந்து 5வது. 6 2 வாழ்த்துக்கள், ஒரு நினைவு தின வாழ்த்து, ஒரு பிறந்தநாள் வாழ்த்து. இதெல்லாம் தான் இன்னையோட அண்ணாமலை டுடே. நான் உங்கள் மணி கோப்பி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். நம்ம சேனலில் டெய்லி காலைல 6 மணிக்கு டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் அண்ணாமலை டுடேனும், சாயந்தரம் வந்து 6 மணிக்கு ஜியோ பாலிடிக்ஸும் இந்தியாவோட பார்வையில் உலக அரசியல் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 2 அப்டேட் உங்களுக்கு ஆர்வம்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன்னு சொன்னால், அந்த 2-3 ஸ்பீச்சில் ஒரு ஸ்பீச் நம்மளுக்கு வந்து கிடைக்கல. அதாவது படுகா சங்கத்தில் அவங்க பேசின ஸ்பீச் வந்து இன்னும் பப்ளிக்கில் அவைலபிளாக தெரியல. பாக்கி 2 ஸ்பீச்சில் உள்ள ஹைலைட்ஸ் நான் சொல்கிறேன். அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்ததெல்லாம் நான் விட்டுட்டு புதுசாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதை மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஹைலைட் பண்ணி சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். அதாவது உங்கள் நாராயணகுருவில் என்ன பண்ணுறாங்களாமா, எல்லா ஆர்கனைசேஷனையும் சேர்த்து ஒரு கூட்டமைப்பாக்கி ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க போல். அதுக்கு தான் இவர் போயிருக்கிறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு இது ரொம்ப நல்ல ஒரு முடிவு. ஏன்னா தனி குச்சியாக இருந்தால் உடைச்சிடலாம், ஆனால் நிறைய குச்சிகளை சேர்த்தா உடைக்க முடியாது, அதனால் இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு, நாராயணகுரு அவர்கள் வந்து 72 வயசு வாழ்ந்தவங்க. 1856 பிறந்து 1928 வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. அந்த 72 ஆண்டுகளில் அவங்க இன்இக்வாலிட்டி அவ்வளோ தூரம் உடைச்சிருக்கிறாங்க. சமுதாயத்தில் அவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. அவரோட ஒரு கொள்கை என்ன சொன்னார்னு சொன்னால், 1 caste 1 religion 1 God அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை அவரோடது. அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் மோடிஜி அவர்களுமே வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தார். என்ன திட்டம் கொண்டு வந்தார்னா, 1 sun 1 earth 1 grid அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோலார் அலையன்ஸ், உலக நாடுகள்லாம் சேர்த்து ஒரு சோலார் அலையன்ஸ் ஒன்று கொண்டு வந்தார். ஸோ மோடிஜி வந்து நாராயணகுரு அவர்களுடைய பெரிய ஃபாலோயர். ரொம்ப அதிகமாக நாராயணகுரு சுவாமிகளை பற்றி மோடிஜி பேசியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவர் முதல்ல பதவி ஏற்றப்போ கூட இங்கே தான் வந்திருந்தார். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அவர் மட்டும் இல்லை, மோடிஜியும் நாராயணகுரு அவர்களுடைய சீடன், நானும் நாராயணகுரு அவர்களுடைய சீடன், வேலுமணி அவர்கள் வந்திருக்கார், அவரும் நாராயணகுரு அவரோட சீடன் அப்படிலாம் சொல்லிடுறாரு. நான் ஒரு 2 சம்பவங்கள் மட்டும் நாராயணகுரு வாழ்க்கையிலேருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, 1988 அவருக்கு 32 வயசு இருக்கும்போது ஒரு கிராமத்தில் போயிட்டு ஒரு சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு. அப்போ வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இந்த சிவலிங்கத்தில் உனக்கு பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு வந்து தகுதி கிடையாது, நீ வந்து இந்த கேஸ்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்லிடுறாரு, அதெல்லாம் எல்லாத்துக்கும் உரிமை உண்டு, அப்படி ஒருவேளை உங்களுக்கு அது இல்லைன்னு சொன்னால் அவரோட கம்யூனிட்டி பேரை சொல்லி அந்த கம்யூனிட்டியோட சிவலிங்கம்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ரிஃபார்மராக இருந்தவர் வந்து நாராயணகுரு அவர்கள். அதே போல் 1925 இந்த வைக்கம் சத்தியாகிரகத்திலையுமே முன்னில் நடத்தினவர் வந்து அவர் தான். இப்போ தமிழ்நாட்டிலலாம் அந்த வைக்கம் பற்றி தப்பாக வந்து பல பேர் வரலாறு திருச்சி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் முதல்ல இது ஆரம்பித்தது 1917 இந்த வைக்கம் சத்தியாகிரகம் ஆரம்பித்தாங்க. அது ஆரம்பித்தது யாருன்னா டி.கே. மாதவன், கேரளாவுடைய காங்கிரஸில் இருக்கிற ஒருத்தர். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நாராயணகுரு அவர்களுடைய சீடன். இது அவரே வந்து எழுதுறாரு, அந்த டி.கே. மாதவன் அவர்கள் எழுதுறாரு. அப்போ ஆரம்பித்தது டி.கே. மாதவன், இவரோட சீடன். கடைசியில் வந்து மகாத்மா காந்தி 1925 வந்து மகாத்மா காந்தி அவர்கள், நாராயணகுரு அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்து கோயிலுக்கு எல்லோரும் போகலான்னு ஒரு முடிவு வந்தது. அப்போது இவங்க தான் வந்து மெயின் ரீசனே ஒழிய, இப்போ பெரியார் அவர்கள்லாம் வந்து சும்மா பங்கேற்றவங்க, அவங்கள வந்து நம்ம வரலாறு திருச்சி தப்பாக பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நாராயணகுரு அவர்களுக்கு தான் முழு பங்கு இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் டிசம்பர் 30-31 அந்த சமயத்தில் நாராயணகுரு அவர்களுடைய சமாதி, அது என்ன சொல்கிறாங்கன்னா சிவகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து லட்ச மக்கள் போவாங்க. அது நல்லபடியாக நடக்கட்டும் அப்படிங்கலாம் சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அவர்களை பற்றி ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு பர்டிகுலர் பிரிவு, அந்த பிரிவுக்கு வந்து ஒரு கேஸ்ட் ஸ்டேட்டஸ் வாங்குறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் வேறு மாநிலத்துக்கு அப்புறம் 1956 மொழிவாழி மாநிலம் பிரிக்கப்படுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்று போல தான் இருந்தாங்க. அப்போது எல்லா ஊர்கள்லேயும் எல்லோரும் இருக்காங்க. அப்போது கேரளா சீஃப் மினிஸ்டர் கிட்ட பேசி ஒரு 2 மாநிலத்தை தாண்டி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் ஸ்டேட்டஸ் வேணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 4 IAS ஆஃபீஸர்ஸை வச்சு ஒரு குழு அமைச்சு அதுக்கு ஒரு வேலை பண்ணுறாங்க. அது தாண்டி
வேலுமணி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் பேசி அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த பிசி ஸ்டேட்டஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. இது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு நீங்கள்லாம் காமிக்கிற அன்பை நான் வந்து பார்த்து நெகிழ்ந்து போயிருக்கிறேன். இப்போ அவரும் ஒன்று பண்ணியிருக்காரு. அதை தாண்டி நானும் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக ஓபிசி ஸ்டேட்டஸ் வாங்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு பயங்கர அங்கே ஒரு பெரிய கரவொலி. ஸோ அதை பற்றிலாம் பேசிவிட்டு நாராயணவர்கள் அங்கே வந்திருந்த ஃபங்க்ஷனருக்கு எல்லாத்தையும் பற்றி பேசிவிட்டு அந்த ஸ்பீச் முடிச்சிடுறாரு. அப்போ இந்த ஸ்பீச்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா நீலகிரி கிளம்பி போகிறார். நீலகிரிக்கு அவர் கிளம்பி போகிறதுக்கு லேட் ஆகிடுது. அங்கே வந்து அந்த வேனில் எல்லோரும் சேர்ந்து எல் முருகன் அவர்கள், நயன்தாரா நாயகன் அவர்கள் சேர்ந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் வந்து நடுவில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவர் நடுவில் வந்து ஜாயின் பண்ண உடனே அவர் இறங்கி அந்த வேனுக்குள்ளே அவரால் போக முடியல. அவ்வளோ க்ரௌடு அவரை வந்து மொச்சிட்றாங்க. அப்படியே அசைஞ்சு தான் போயிட்டு வண்டியில் ஏறாரு. அந்த சின்ன கிளிப்பிங் கூட நான் போட்டுப்பேன். ஃபுல் ஒரு 1.5 minutes வீடியோ நான் கடைசியில் போடுறேன் அந்த வீடியோவை. அப்போ ஏறிடுறாரு. இந்த வீடியோ பயங்கர வைரல் சமூக வலைதளத்தில். ஃபுல் டே அதை தான் ஃபுல்லாக எல்லாருமே அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு க்ரௌட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து அந்த மேடையில் ஏறினோடனே சொல்கிறாரு, மாநில தலைவர் அவர்கள் பெரிய ஆளுங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா நான் உள்ளே வர்றது தப்பு, ஆக்சுவலி அது மரியாதை கிடையாது. ஆனால் நான் வந்து இவர் சார்பாக வேறு ஒரு ஃபங்க்ஷன், நாராயணகுரு அவர்களோட ஃபங்க்ஷனில் வேலுமணி அவர்களோடு சேர்ந்து பங்கு பெற்றேன். அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்கிறார். அதுக்கு நயன்தாரா வந்து ஐயோ அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மேடையிலேயே நயன்தாரா வந்து அதை பாசிஃபை பண்ணுறாரு. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கௌரவமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கல்ச்சுரலாக இருந்தது அவர் பண்ண விஷயம். ஏன்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால் இவர் வேணும்னே நடுவில் வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு ஃபாலோயிங் இருக்குங்கிற மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறாரு. ஒரு சிலர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணி நம்ம நடுவில் வந்தது வந்து அவ்வளோ இங்கீதம் கிடையாதுன்ற ரெக்கக்னைஸ் பண்ணி அதை வந்து மேடையிலையும் அதை வந்து அக்னாலேஜ் பண்ணி அது லேட்டாக தான் வந்தேன் அதனால் புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அன்பு சொந்தங்களே, நீங்கள் என்னை மன்னிக்கணும். ஒரு மாநில தலைவர் அவர்கள் பேச ஆரம்பித்து நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு நம்முடைய கட்சியில் நாம் யாரும் வருவதற்கில்லை. ஆனால் மாநில தலைவர் சார்பாக கோயம்புத்தூரில் இன்னொரு நிகழ்ச்சியை அங்கே முடித்துவிட்டு அங்கே இருந்து இங்கே வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களோடு கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அதை முடித்துவிட்டு நேரடியாக மாநில தலைவருடைய அனுமதியை பெற்று இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோடு நீலகிரி வந்து உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறார். அவர் வந்து 3 போராட்டங்கள் ரொம்ப தப்பாக டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. முதல் வந்து அந்த டிஇடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க, அது கொடுக்கல. அதுக்கப்புறம் வேலை கொடுத்தவங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் ஜாப் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அது கொடுக்கல. அப்புறம் அந்த வேலை பெர்மனெண்ட்டாக வந்தவங்களுக்கு கூட சம ஊதியம் சம பதவிக்கு வந்து பொறுப்புக்கு அந்த வேலைக்கு இல்லை. இப்போ 3 பிரச்சனைகளுக்காக போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி எல்லாம் இவ்வளோ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் தங்கச்சி கனிமொழி அவர்களை தலைமை வச்சு அடுத்த மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. திமுக ஒரு ட்ராமா கம்பெனி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இப்படி இன்னொரு வாக்குறுதிக்கு நீங்கள் இப்படி டீம் ரெடி பண்ணுறீங்களா, இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்புறம் ஊட்டி பற்றி பேசும்போது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி இப்போ கூட ரீசெண்டாக மோடிஜி அவர்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் பங்கு பெற்ற சாதனையாளர்களோட மோடிஜி பேசினார். அப்போ ஊட்டி சேர்ந்த ஒரு பெண்ணோடி பேசினார். அது ஒரு நாடு ஃபுல்லாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஊட்டி இந்த பகுதிக்கு வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி கொடுக்குறேன்னாங்க, ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கட்டி கொடுக்குறேன்னாங்க. அதெல்லாம் எதாவது பண்ணாங்களா? மெடிக்கல் காலேஜ் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் பண்ணல. ஏடிஎம்கே ஆட்சியில் மோடிஜி கொடுத்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்க கொடுத்ததாக சொல்லி ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மொத்தமாகவே உங்கள் ட்ராமா கம்பெனி, நீங்கள் வந்து பிஜேபி அலையன்ஸுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச்சை முடிச்சிடாரு. ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பீச் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 15 மினிட்ஸ், அங்கே ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பீச்சு. அந்த படுகா சங்கத்தில் இது முடிச்சுட்டு படுகா சங்கத்தில் போய் பேசுகிறாரு. அது நம்மளுக்கு வந்து இன்னும் கிடைக்கல. அது எப்போ கிடைக்குதோ நான் அதோட ஹைலைட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த வாக் டு ஹீல் கோபால்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாட்டு மாடை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க போல். 11 வருஷமாக அந்த அமைப்பு வேலை பண்ணிட்டு இருக்காங்க போல். நாட்டு மாடு ரொம்ப முக்கியம். நாட்டு மாடோடைய பலன்கள் நம்மளுக்கு வந்து கோமூத்திரமாக இருக்கட்டும், இல்லை சாணமாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ இயற்கை விவசாயம் பண்ணும்போது நம்மளுடைய விளைச்சல் எல்லாமே ஆரோக்கியமானதாக இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லாமல் போகிறதுனால, பாலும் வந்து நாட்டு மாடோட பால் இல்லாததுனால நிறைய வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் பயன்படுத்துறதுனால அப்போ நம்ம உட்கொள்கிற சாப்பாடுமே என்ன ஆகுதுன்னா குவாலிட்டிலாம் போயிடுது. அப்போ உடம்புக்குள்ளே அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அப்போ இன்னொரு 10-20 வருஷத்துக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேன்சர் வரைக்கும் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணங்கள். அப்போ நம்ம திரும்ப என்ன பண்ணணும்னா நாட்டு மாடுகளை வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணணும். எனக்கு வந்து லாஸ்ட் மந்த் நான் கர்நாடகாவில் இந்த கோபால்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அப்போ நான் அவார்டு கொடுத்தேன். இப்போ அதுக்கப்புறமா நான் வந்து அவங்கள பற்றி படித்து பார்த்தேன். அவங்க நல்லா வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க.
அவங்க ஒரு வாக்கத்தான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஜனவரி 4ஆம் தேதி பெங்களூரில் பண்ணுறாங்க போல். அதுக்கு பெங்களூர் இருக்கவங்கலாம் போங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா நாட்டு மாட்டை நம்ம வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்கு என்ன உதவி பண்ண முடியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்பீச் பேசிக்க. இது வந்து அடுத்த அப்டேட்டு. அப்புறம் திமுக வாங்கின கடனை பற்றி இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி காங்கிரஸில் இருக்க ஒரு தலைவர் போல் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தமிழ்நாடு தான் நம்ம இந்தியாவிலேயே அதிகபட்ச கடன் வாங்கின ஒரு மாநிலம். 2010 உத்தரப்பிரதேஷ் வந்து தமிழ்நாடோட டபுள் மடங்கு கடன் வாங்கியிருந்துச்சாமா. அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேஷ் வாங்கின கடன் தமிழ்நாட்டோட டபுள் மடங்கு கடன். இப்போது நம்ம வந்து உத்தரப்பிரதேஷோட அதிகமான கடன் வாங்கிட்டோம். இது ஒன்று. இன்னொன்று, அதிகமாக வட்டி கட்டுற அந்த பேர்டன் யாருக்குன்னா இந்தியாவிலே நம்மளுக்கு தான் 3வது பேர்டன் இருக்குது பர்சன்டேஜ் படி பார்த்தோன்னு சொன்னால். இது நம்மளோட மேலே வந்து பஞ்சாபும் ஹரியானா மட்டும்தான் இருக்குது. அப்போ இவ்வளோ மோசமான நிலை போயிட்டுருக்கோம். இப்படியே போயிட்டு தமிழ்நாட்டுக்கு பேர் ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த பிரவீன் சக்கரவர்த்தி பற்றி சொல்கிறார். அதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து அதை கரெக்டுன்னு சொல்லிட்டு பாருங்கள், காங்கிரஸ் அவங்க அலையன்ஸில் இருக்கிற ஒருத்தரே வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு. நம்ம வந்து இப்படி போக போக இவ்வளோ ஜாஸ்தி கடன் வாங்கிட்டே போனால் என்ன அர்த்தம், இந்த திமுக அரசு வந்து பொய் சொல்கிறதுல பிஹெச்டி பட்டம் வாங்கினவங்களாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு திமுக தரப்புலேருந்து நிறையா காங்கிரஸ்காரங்களே திட்டி, இல்லை காங்கிரஸ்காரங்களையும் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக பேச சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நிறைய ஆர்கியூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ ஜிடிபி இருக்கும், அந்த ஜிடிபியோட பர்சன்டேஜ் ஜிடிஎஸ்பின்னு சொல்கிறாங்க. அதோடைய பர்சன்டேஜில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கம்பேரிட்டிவாக டெட்டை வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் அதுக்கு டிஃபெண்ட் பண்ணுறாங்க, ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. இது நம்ம டெக்னிக்காலிட்டிக்குள்ளே போக வேண்டாம். அது டெக்னிக்கலாக நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால், நம்ம தமிழ்நாடு வாங்கின கடன் பற்றி நம்ம தீவிரமாக ரிசர்ச் பண்ணி அது ஒரு கேஸ் ஸ்டடியாக பண்ணணுன்னு எனக்கு ஆசை இருக்குது. அதை நான் கூடிய விரைவில் பண்ணுறேன். எனக்கு இன்னொரு ரொம்ப நாள் பிளான், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பிளான் வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸில் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எனக்கு வந்து எல்லா மாநிலங்களையும் கம்பேர் பண்ணுங்கிறது என்னோட ஆசை. அதாவது தமிழ்நாடையும் கர்நாடகாவையும் ஆந்திராவையும் கேரளாவையும் எல்லா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ஒரு ஸ்டேட்டோடதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அது கூடிய வரையில் எனக்கு உங்களுக்கு வாய்ப்பு. நமக்கு சேனல் க்ரோ ஆகிட்டு 25,000 சப்ஸ்கிரைபர் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். நல்லா வளரும்போது நம்மளுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து அதை நல்லபடியாக எடுத்து பண்ணுவோம். அதுக்கப்புறமா 2 வாழ்த்து. ஒன்று ஜிகே வாசன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து, அப்புறம் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து நினைவு நாள் வாழ்த்து. அது குரு பூஜை விழான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 வந்து இது பண்ணிவிட்டு இதான் வந்து இன்னையோடைய அண்ணாமலைக்குடைய அப்டேட்டு. நீங்கள் உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிட்டி வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.